முத்தழகு பொன்னிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ பொன்னி கேட்குறாங்க, என்ன எப்படி இருக்க, உன் குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ உன்னை அங்கேயே கூட்டிகிட்டு போயிட்டாரா என்ன, அவர் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க. இருக்கேன். ஒழுங்காக இருக்கியா இல்லை எப்பவும் போல் தனியாக தான் இருக்கியா, அவர் அவுட் ஹவுஸில் இருக்கார் அங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க. அங்கே தான் இருக்கேன், என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அதுக்கு முத்தழகு சொல்கிறாங்க, இல்லை இங்கே வந்துட்டு என்ன நடக்குது உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்குறாங்க. இல்லை இப்போ வந்து ஒரு ஜோசியர் பார்த்தாரு, அவருக்கு கண்டா இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அஞ்சலி கொடுத்த அந்த பாலில் பல்லி விழுந்துடுச்சு, எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் தான் தடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இப்படிலாம் நடந்ததா? ஆமாம், அந்த பூமிக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனைக்கு காரணமே அந்த அஞ்சலி தான், அஞ்சலியால் தான் அவருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னி. அது மட்டும் இல்லை, சரி நான் போயிடலான்னு நினச்சேன், நைட்டு அவுட் ஹவுஸில் ஃபேன் வேற கீழே விழுந்துடுச்சு, எனக்கு அதனால் அவர் விட்டுட்டு போகிறதுக்கே பயமாக இருக்குது, நான் அங்கேயே தான் இருக்கேன், ஆனால் எனக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கஷ்டப்படாத, நல்லா தெரியுதில்ல, இப்போயாவது உனக்கு புரியுதா, நீ அவரை விட்டுட்டு போனால் அவருக்கு பிரச்சனை வரும், அவர் விட்டுட்டு எங்கேயும் போகாத, கூடவே இரு அப்படின்னு பொண்ணு சொல்கிறாங்க. ஆமாம், அதனால தான் நான் கூடவே இருக்கேன், நான் யார்கிட்ட பேசுறதுன்னு கூட தெரியல, யார்கிட்ட சொல்லணும் எதுவுமே எனக்கு தெரியல, அவர்கிட்ட கூட சொல்லவும் முடியல, அதனால தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் பற்றி கவலைப்படவே படாத, அவர் கூடவே இருந்தால் ஒரு நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு பொண்ணே சொல்கிறாங்க. இப்போது நான் அவர் கூட செக்கப்புக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சார், சேர்ந்து தான் போகிறீங்களா, போ, அவர் தனியாக மட்டும் எப்போவுமே விட்டுறாத அப்படின்னு பொண்ணே சொல்கிறாங்க. சரி, என்ன போயிட்டு ஜாலியாக அப்படியே வெளியே சாப்பிட்டு வர போகிறல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிரியாணியா அப்படின்னு பொண்ணு கேட்குறாங்க. உனக்கு என்ன, உனக்கு பிரியாணி தானே வேணும் அப்படின்னு முத்தழகு சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு பிரியாணி பரோட்டா எல்லாமே வேணும், இன்றைக்கி எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தனா போதும், இல்லை நானே உன் கூட வரவா அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னி. அதுக்கு முத்தழகு சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது உங்களுக்கு நான் இடைஞ்சலாக இருப்பேன், நான் வரக்கூடாது அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உனக்கு நான் பார்சல் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு முத்தழகு சொல்கிறாங்க. சரி, எனக்கு பிரியாணி கிடச்சா போதும், பிரியாணியும் பரோட்டாவும் பார்சல் வாங்கிட்டு வா, நான் வீட்டில் தான் இருக்கேன், சீக்கிரமாக செக்கப் முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னி. சரி நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு ஃபோனை கட் பண்ணுறாங்க. பூமி காரெல்லாம் அழகாக தொடச்சிட்ருக்காங்க. பாஞ்சலி வந்து நிற்கிறாங்க, வந்து காரில் உட்காந்துட்டாங்க. எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்களும் முத்தழகு மட்டும் தனியாக போகிறீங்களா, அதெல்லாம் முடியாது, நானும் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. ஏன் அஞ்சலி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன், நாங்கள் தனியாக போனால் உனக்கு என்ன, நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? ஆமாம், நைட் அவுட் ஹவுஸில் உன் கூட தான் இருந்தாங்களா முத்தழகு, உன் கூட இருக்க மாட்டேன்றாங்க, கரெக்டாக நைட் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. வாயை மூடு அஞ்சலி, உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. அப்போ முத்தழகு வராங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கூப்பிடுறாரு. அப்படியே பார்க்குறாங்க அஞ்சலி. நான் எவ்வளவோ சொன்னேன், அஞ்சலி கேட்கவே இல்லை, வாங்க நான் கார்லேருந்து இறக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு பூமி சொல்கிறாரு. இல்லைங்க, அவங்க கூட வந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு உங்கள் மேலே தான் கோவம், அஞ்சலி மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தழகும் பின்னாடி இருக்காங்க, முன்னாடி அஞ்சலி உட்காந்துட்டு இருக்காங்க. சரி போகலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் செக்கப்புக்கு போகிறோம், ஸ்கேன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது ஸ்கேன் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. ஆமாம், ஹாஸ்பிட்டல் போகிறோம் நாம அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, நம்ம ஸ்கேன் பண்ணால் குழந்தை எத்தனை மாதம் எப்படி இருக்குது எல்லாமே சொல்லிவிடுவாங்க அப்படின்னு பூமி சொல்கிறாரு. அதை கேட்டோடைய அஞ்சலிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. ஐயோ நாம போனால் நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் வரல உங்கள் கூட அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி. என்ன அஞ்சலி இவ்வளோ நேரம் எங்கள் கூட வரேன்னா ஹாஸ்பிட்டல் ஒன்று வரமாட்டேன்ற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து இறங்கி போகிறாங்க.